வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா எஸ்ஐஎம்டி அப்படின்னா என்ன, எம்ஐஎம்டின்னு என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் எஸ்ஐனா சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன், எம்டினா மல்டிபிள் டேட்டா. அதாவது ஒரே ஒரு கண்ட்ரோல் யூனிட் மட்டும்தான் இருக்கும். அந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணோம்னா சேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. மல்டிபிள் ப்ராசஸிங் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டேட்டாஸில் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சைமுல்டேனியஸாக. ஸோ உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்க்கும்போது புரியும் பாருங்கள். கண்ட்ரோல் ஒரு கண்ட்ரோல் யூனிட் தான், சேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எல்லா ப்ராசஸிங் எலமெண்ட்ஸுக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற டேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகேங்களா. இதுதான் சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிபிள் டேட்டா. ஸோ ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை மல்டிபிள் டேட்டாஸை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிது. நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அதாவது ரிப்பீட்டேட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கும், ப்ராசஸ் ஸ்பீடு. அதேமாதிரி இந்த வெக்டாரு மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்னா எஸ்ஐஎம்டினுடைய எக்ஸ்பேன்ஷன் எழுதணும். எஸ்ஐஎம்டி ஆர்கிடெக்சரில் என்ன தான் இருக்குது, அதுக்கான பிளாக் டயக்ராம், அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ், பின்னால் ஃபியூச்சர்ஸை நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பேஸ்டு காமிச்சிருப்பேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் எம்ஐஎம்டி, இதுதான் கீ பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நான் கொடுக்குறது தான் கீ பாயிண்ட்ஸ். எம்ஐனா மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிபிள் டேட்டா. அப்போது நம்மளுக்கு ப்ராசஸிங் எலமெண்ட்ஸும் வேறு இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வேறு இருக்கும், டேட்டாஸும் வேறு இருக்கும். ஓகேங்களா. ப்ராசஸர் 1, ப்ராசஸர் 2, ப்ராசஸர் 3, ப்ராசஸர் 4 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். மல்டிபிள் ப்ராசஸர், ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் நம்மளுக்கு இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு டேட்டாஸையும் தனித்தனியாக நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா. இண்டிபெண்ட்டாக மல்டிபிள் ப்ராசஸர் எக்ஸிக்யூட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போது ஒவ்வொரு ப்ராசஸரும் டிஃப்ரெண்ட் டேட்டாவில் நம்மளுக்கு இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இது எங்கெல்லாம் அட்வான்டேஜஸ் பார்த்துட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மல்டி டாஸ்கிங், டாஸ்க் 1 டாஸ்க் 2 இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ட்ரீ மார்க்குன்னு வச்சுங்களேன், அதில் சால்வ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். மல்டிபிள் ப்ராசஸர் இதில் இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். ஓகே. இந்த எஸ்ஐஎம்டி இருக்குங்க இல்லையா, இது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது அரே எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட் அரேயில் 1 2 3 இருக்குது, ரெண்டாவது அரேயில் 4 5 6 இருக்குது. இது எப்படி ஆட் பண்ணோம்னா 1 + 4, 2 + 5, அப்புறம் 3 + 6 இந்த மாதிரி பண்ணுறது தான் சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிபிள் டேட்டா. ஸோ அடிஷன் பண்ணுறது. இந்த எம்ஐஎம்டி மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிபிள் டேட்டாலாம் அந்த வெப் சர்வரில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு ப்ராசஸர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணோம்னா டேட்டா பேஸை பார்த்துக்கும், இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணோம்னா அது இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கும், இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆத்தென்டிகேஷன், வெப்பேஜ் ஆத்தென்டிகேஷன் பண்ணும். இது மாதிரி மல்டிபிள் வேலைகளை இண்டிபெண்ட்டாக பண்ணும். ஸோ தான் எம்ஐஎம்டி. சரி, இதனுடைய ஃபீச்சர்ஸை டிஃப்ரென்ஸ் பேஸ்டில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரீம், இதில் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதில் மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பயன்படுத்தும். டேட்டாஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயும் மல்டிபிள் தான். இங்கே உங்களுக்கு இருக்குது பாருங்கள், எம்டி மல்டிபிள் டேட்டாஸ். கண்ட்ரோல் யூனிட் வந்து இதில் ஒன்று வச்சு தான் யூஸ் பண்ணும். இதில் மல்டிபிள் கண்ட்ரோல் யூனிட்ஸ், அதனால் மல்டிபிள் ப்ராசஸிங் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்து இதில் கம்மி, ஏன்னா இதில் வந்து ஒரே ஒரு கண்ட்ரோல் யூனிட்னால. இதில் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நல்லா காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்லாம் பண்ணலாம். ஹார்ட்வேர் காம்ப்ளெக்சிட்டி இதில் கம்மியாக இருக்கும், ஏன்னா ஒரே ஒரு கண்ட்ரோல் யூனிட் தான். ஆனால் இதில் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. பஸ்ஸஸ்லாம் அதிகமாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஆப்ரேஷன்ஸ், இப்போ அடிஷன் ஆப்ரேஷன்ஸை தான் பண்ணணும்னா அதுக்கு இந்த கான்செப்ட் பெட்டர். இல்லை அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே டைம் இண்டிபெண்ட் தனித்தனியாக பண்ணோம்னா இது பெட்டர் எம்ஐஎம்டி. எக்ஸாம்பிள் கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்டில் பயன்படுத்தும் வெக்டார் கேல்குலேஷன்ஸ், இந்த மாதிரி மல்டி கோர் சிபியூ கிளஸ்டர், பெரிய பிக் டேட்டாஸ்லாம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் எஸ்ஐஎம்டி டெஃபினிஷன், பிளாக் டயக்ராம், advantages. MIMD definition, block diagram, advantages.
அப்புறம் ரெண்டுத்தினுடைய ஃபீச்சர்ஸை வச்சு கம்பேரிசன், இதையே நீங்கள் கூட அப்படியே பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிக்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.